ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ARAFAH's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா பரோட்டா ரெசிபியும் அதுக்குண்டான ஒரு எம்டி குருமா ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க குருமா. பரோட்டாவும் நல்லா ஈஸியாக போடலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் நம்ம கிச்சனுக்கு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ மைதா மாவை எடுத்து வச்சுருக்கிறேங்க. எங்கள் ஃபேமிலிக்கு தகுந்தாப்பில் நான் 1/2 கிலோ தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பரோட்டா வந்து யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா பரோட்டா வெறியர்னே சொல்லலாம். ஒரு 10 டேஸ்க்கு ஒருக்காவது இந்த பரோட்டா சாப்பிடுவாங்க. அது எப்படி தான் அதில் என்ன தான் இருக்குன்னே தெரிலங்க. ஸோ அதனால் அவருக்காண்டி தான் நான் இப்போ வந்து பரோட்டா செய்கிறேன். நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ நான் இதில் வந்து உப்பு, சர்க்கரை ரெண்டையுமே ஒன்றா வந்து ஆட் பண்ண போகிறேங்க. மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணல. நான் தனியாக ஒரு கிண்ணத்தில் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அரை கிலோ மைதாவுக்கு நான் 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. ரெண்டையும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மாவுலேயே மிக்ஸ் பண்ணுறாருந்தா மிக்ஸ் பண்ணலாம். நான் அப்படி செய்யவே மாட்டேன். எப்போயுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பையும் கரைச்சிக்குவேன். சர்க்கரையும் நான் வந்து போடுறாந்தா இப்படி தாங்க கரைச்சி போடுவேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து சரியாக அது ஒட்டாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ நீங்கள் எப்படி போடுவீங்களோ அப்படி போட்டுக்கலாம். சர்க்கரை எதுக்கு போடுறேன்னா பரோட்டாவில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் நான் வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். மேலும் வந்து மேலே வந்து அந்த கோல்டன் கலராக கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பாக வருங்க, அதுக்காக தான் சர்க்கரை போடுறேன். இப்போ வந்து அந்த சர்க்கரையும் உப்பு நல்லா கரைஞ்சிருச்சுங்க. அந்த தண்ணியை வந்து நான் வந்து மைதா மாவில் ஊற்றுறேன். அந்த மாவில் ஊற்றி விட்றேங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் இல்லை 6 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறேங்க. சும்மா மாவு பிசைகிறதுக்கு, பரோட்டா செய்கிறதுக்கு எண்ணெய் நிறையா தேவைப்படும். ஸோ இதில் நான் வந்து 5 இல்லை 6 ஸ்பூன் மட்டும் இப்போதைக்கு பிணையிறேன். இதை போட்டு நல்லா வந்து இந்த உப்பு தண்ணி, எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு மாவை போட்டு நல்லா பிணைஞ்சிக்கணுங்க. அதிலே வந்து நல்லா பெசரி விட்டுக்கணும், நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸோ இதை நல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நான் வெறும் தண்ணி மட்டுமே ஆட் பண்ணி இதை பிணைய போகிறேங்க. சில பேர் பட்டர்லாம் ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணுறா இருந்தாலும் நீ ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் உப்பு தண்ணி, சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்குவோம். இப்போ இதை வந்து பிணைஞ்சிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், மாவை நான் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கணும். இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு இப்படி அழுத்தி அழுத்தி நல்லா பிணையணும். இப்போ இருங்க, நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து பிணைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணி அதில் வந்து இந்த மைதா மாவை போட்டு வச்சுருக்கேன். இப்படி இழுத்து இழுத்து நல்லா பிசைங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மாவை வந்து இழுத்து இழுத்து நல்லா பிணையணும். ஆயில் வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இப்போ ஆயில் சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து சுடும்போது நல்லா ஆயில் சேர்த்துக்கலாம். இப்படி வந்து இழுத்து இப்படி விட்டு, அங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் இழுக்குதா, அங்கே பாருங்கள் இதான் இதோட கன்சிஸ்டன்சி. இங்கே பாருங்கள், இப்படி இழுத்துக்கிட்டு போகணும், இடையில கட்டாகாமல். அந்த அளவுக்கு நல்லா இதை வந்து பிசையணும். இப்படி இழுக்கும் போதே இப்படி இழுத்துக்கிடுங்க. பாருங்கள், எவ்வளோ நீளத்துக்கு நம்ம இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு இழுத்துக்கிட்டு போகணும். இது வந்து ஒரு சில நேரம் நம்ம நல்லா மாவு பிசையலைன்னா இது வந்து இப்படி இடையில இந்த இப்படி இப்படி வந்து கட்டாகிரும். அது கட்டாகாமல் இப்படி இழுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா இதை வந்து உங்களுக்கு கையை நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை வந்து நல்லா பிணைஞ்சி விடுங்க. பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சிட்டே. இங்கே பாருங்கள், எவ்வளோ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இது வந்து நல்லா எண்ணெயில் நல்லா ஒரு ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பக்கமும் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் இது ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊறணுங்க. ஊறினா தான் வந்து பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். மாவு நல்லா பிணைஞ்சி எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இது மேலே ஏதாவது வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். ஒரு பிளேட் போட்டு நான் நல்லா மூடி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு பரோட்டா சாஃப்டாக வரும். ஸோ ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் பரோட்டா செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா?
ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சால்னாக்கு தேவையானதெல்லாம் வறுத்தரலாம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன், வர கொத்தமல்லி. அடுத்தது வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, காரத்துக்கு தகுந்தாப்புல வரமிளகா. நான் வந்து இங்கே ஒரு 5 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் வந்து நல்லா வந்து வறுபடணும். அந்த வாசம் வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா இதை வந்து வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்து வறுபட்டுருச்சு, நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம், மாற்றிடலாம். பாருங்கள், ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிட்டேன். இப்போ இதே சட்டியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு அரை பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன இந்த சைஸ் துண்டில் ஒரு 5-6 துண்டு இஞ்சி. நான் வந்து சின்ன பூண்டாக இருக்கும், ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா 5 பல் போதும், 3 துண்டு இஞ்சி போதும். நான் ரெண்டுமே சின்னதாக எடுத்துருக்கனால ரெண்டுமே 10 பல் எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இதிலே வந்து நான் வந்து ஒரு அரை மூடி வந்து தேங்காவை கீறி வச்சுருக்கேன் பல்லு பல்லாக, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். துருதுனாலும் அரை மூடி தேங்காய் திருவிக்கோங்க. தேங்காய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு டிஷ்ஷு நல்லாயிருக்கும், குருமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதெல்லாம் வதக்கிக்கோங்க. அடுத்து வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா இல்லைன்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், நல்லா ரிச் ஃப்ளேவராக இருக்கும். இது நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த வெங்காயம் தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது எல்லாம் ஆறட்டும், நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடு ஆறினோன்னே இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். சட்டி வச்சு நல்லா வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு குழிக்கரண்டி, பெரிய குழிக்கரண்டி, ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு சின்ன பிரியாணி இலை 2, கல்பாசி, இதை போட்டு நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேறு எதுவும் போட்டு தாளிக்கக்கூடாது, சோம்பு எதுவும் போடக்கூடாது. வெறும் பட்டை கிராம்பு மட்டும் தான் போட்டு தாளிக்கணும். வெந்தயம்லாம் கடுகுலாம் தாளிக்கக்கூடாது. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கணும். இப்போ இது வதங்கும் போதே நம்ம வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட புதினா இருந்தாலும் புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்தா தான் ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட புதினா இல்லை, ஸோ நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வந்து வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் நல்லா மையாக வந்து தக்காளி வந்து நல்லா கரைஞ்சிடணும், மசிஞ்சு வந்துடணும். அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. வாசம் சூப்பராக வருதுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மிக்ஸி கழுவி அந்த தண்ணியவே ஊற்றுறேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக பிடிக்கும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் வந்து நல்லா கிரேவி மாதிரி கூட வச்சுக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இப்போ வந்து நல்லா வந்து கொதித்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மாவு ஊறி ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக ஊறிருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து நம்ம உருண்டை போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கவுண்டர் டாப்பில் தான் போட போகிறேன். ஸோ கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா இன்னொருக்கா நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் நல்லா ஊறிருக்கு, எப்படி இழுக்க வருது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து இப்படி திரட்டி உருண்டை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி நீளமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒவ்வொரு பாலாக போட்டுக்கலாம். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பால்ஸும் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், உருண்டை வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சைஸ்க்கு நான் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 12-13 உருண்டை வந்துச்சு. 1/2 கிலோவுக்கு 13 உருண்டை வருது. நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் கூட சின்னதாக கூட போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம போடலாம். நல்லா வந்து இந்த உருண்டையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. மாவு இது பரோட்டாக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தான் அதிகமாகும். ஸோ நம்ம வீட்டிலே போட்டு தானே திங்கிறோம், அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். நல்லா அப்படி வந்து எண்ணெய் எல்லா மாவுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உருண்டை எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. கவுண்டர் டாப்பை க்ளீனாக இது பண்ணிக்கோங்க. ஸோ பரோட்டா போட்டால் வேலை ஜாஸ்தி தான். பாருங்கள், நல்லா எண்ணெய் போட்டு இப்படி நல்லா வந்து உங்களால் கையில் தேய்க்க முடிஞ்சால் தேய்ங்க, அடிக்க முடிஞ்சால் இங்கே பரோட்டா மாஸ்டர் அடிக்கிற மாதிரி கூட அடிச்சுக்கோங்க. நம்ம வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு தான் உருட்ட போகிறோம். இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. ஷேப்லாம் முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு தேய்க்கணுமோ அந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், எனக்கு ஷேப்பே வரல. நான் வந்து சும்மா எனக்கு வந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நல்லா லேசாக மட்டும் திரட்டிக்கோங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ லேசாக திரட்டியிருக்கேன்னு. இப்போ இதில் வந்து கத்தி வச்சு ஒரு லைன் போட்டு வந்துடுங்க. அப்படியே லைன் லைனாக போட்டுவாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக லைன் போட்டாச்சு. இப்போ இதை வந்து இந்த பாருங்கள், இந்த லாஸ்ட்லேருந்து இப்படியே சும்மா இப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே வாங்க. ஒட்டுதுன்னு கவலைப்படாதீங்க, நம்ம மேலே நல்லா எண்ணெய் தேய்ச்சிருக்கோம். ஸோ அது வந்து ஒட்டாது. இப்படியே எடுத்து விட்டுக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக ஒரே பக்கமாகவே எடுத்து விட்டுட்டு வாங்க. அப்போ தான் வந்து பரோட்டா வந்து நல்லா லேயராக வரும். பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா இப்படி எடுத்து இதை வந்து நல்லா வந்து சுருட்டி விட்டுக்கோங்க டைட்டாக. முடிஞ்சிருச்சா? பாருங்கள், இப்படி போட்டு வச்சிட வேண்டியதுதான். இது மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சுருங்க. இந்த பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன்று அதே மாதிரி திரட்டி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி லைன் போட்டு நம்ம வந்து சுருட்டிக்கலாம். உங்களால் கடையில் அடிக்கிற மாதிரி அடிக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அது மாதிரி அடிச்சுக்கலாம். அடிக்க முடியாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா எல்லா பரோட்டாவும் ரவுண்டு கட்டி தேய்ச்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம வந்து போட்டு எடுக்கிறது தான். ஸோ எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், இது 2 சின்ன பரோட்டா, என் பசங்களுக்கு குட்டி குட்டியாக 2 போட்டது. ஸோ எல்லாம் போட்டாச்சு. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து திரட்டிக்கலாம். இப்படி உள்ளங்கையை வச்சு தான் இப்படி வந்து
ப்ரெஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்படி உள்ளங்கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா பெருசாக வரும். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து கல் காஞ்சோன்னு போட்டுடலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன், கல் காஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து இதில் போட்டுடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும். ஸோ நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். நல்லா போட்டு இந்த பக்கம் ஒரு திருப்பு, பொறுமையாக வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இங்கே பாருங்கள், கலர் நல்லா சூப்பராக வருதுல்ல. அவ்வளோதான், 2 சைடு டபுள் சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், அடுத்து 2 போட்டிருக்கேன். லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு மொத்தமாக போட்டுட்டு பார்க்கலாம். பரோட்டா போட்டுட்ருக்கேன். சைட் பை சைடு நம்ம வச்ச குருமாவும் நல்லா கொதிச்சு மேலே பாருங்கள், எண்ணெயில் நல்லா மேலே மிதக்க திரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து நல்லா காஷ்மீரி சில்லிலாம் அந்த மிளகாலாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் நல்லா சிவப்பாக வந்திருக்கும். ஸோ நான் வந்து வீட்டில் இந்த மிளகா பொடி தான் போட்டிருக்கேன். இந்த குருமாவே அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ஸோ மேலாக்கில் கொத்தமல்லி தழை தூவி நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த குருமாவும் இந்த பரோட்டாவுக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பரோட்டாவும் போட்டுட்டு நம்ம மொத்தமாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டாவும் நல்லா ஆயிடுச்சு. கமகமக்கும் எம்டி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் கூடவே ஆனியன் ரைத்தாவும் வச்சுருக்கேன். பரோட்டாவை பாருங்கள் எப்படி லேயர்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஸோ இதை கண்டிப்பாக இந்த பரோட்டா ரெசிபியும் இந்த எம்டி குருமா ரெசிபியும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த பரோட்டா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.